வணக்கம். இப்போ இந்த ராய்லோவில் செல்ஃப் ரீபர்ச்சேஸ் எப்படி பண்ணுறது, இது வந்து 120 டேஸ் ஆனவங்களுக்கான ஆப்ஷன் தான் இந்த செல்ஃப் ரீபர்ச்சேஸ்க்கான வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா ராய்லோவில் யாரெல்லாம் வந்து செல்ஃப் ரீபர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. என்ன பண்ணுறேன்ட்டு இப்போ லாகின் போயிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் காட்டும். இந்த வீடியோ எல்லாருக்குமே ஓடும். அண்ட் ஆக்சுவலாக வந்து நீங்கள் ப்ரொமோஷனல் பேக் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ராசஸ். நீங்கள் சப்போஸ் ப்ரொமோஷனல் பேக் வாங்காமல் இது வரைக்கும் உங்களுக்கு டேட் முடிஞ்சிருச்சுன்னா உங்களால் லாகின் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் திங் புரிஞ்சுக்கோங்க. இவங்க ப்ரொமோஷனல் பேக் வாங்கி ஒரு வித்ட்ரால் எடுத்ததுனால இவங்களோட ஐடி ஓப்பன் ஆகுமே தவிர அவங்களால ஏர்ன் பண்ண முடியாது. ஏன்னா 120 டேஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவங்களால பேமெண்ட் அவங்களுக்கு ஆட் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா செல்ஃப் ரீபர்ச்சேஸ்க்குள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி இப்போ யாருக்கெல்லாம் 120 டேஸ் முடிஞ்சிருச்சோ அவங்களுக்குலாம் மட்டும்தான் இந்த மெனுஸ் வரும். இப்போ எல்லாமே ரன்னிங்கில் இருக்கவங்க 120 டேஸ் முடிஞ்சவங்களுக்கு முடியாதவங்களுக்கு இந்த ப்ராசஸ் காட்டாது. எல்லாரும் என்னை வந்து கேட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. ஏன்னா இதுதான் வந்து 120 டேஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு செல்ஃப் ரீபர்ச்சேஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் இருக்கும். இப்போ அப்கிரேட் பண்ணலாம். இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்கிரேட் பண்ண முடியாது. ஒன்லி ரீபர்ச்சேஸ், அதாவது செல்ஃப் ரீபர்ச்சேஸ் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா இவங்க ஐடி வந்து டீஆக்டிவேட் ஆயிடுச்சுனால அப்கிரேட் பண்ண முடியாது. ஒன்லி செல்ஃப் ரீபர்ச்சேஸ் பண்ணிட்டு அவங்க அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ செல்ஃப் ரீபர்ச்சேஸ்ல போயிட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எந்த பிளானோ அந்த பிளான் காட்டும். எந்த பிளானோ அந்த பிளான் காட்டக்குள்ள நீங்கள் எந்த பிளானில் வேணுமோ அந்த பிளான் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பிளானுமே 4 பிளானுமே இருக்குது. 4 பிளானுமே நீங்கள் செல்ஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஐடி பிளாக் ஆயிடுச்சுன்னா 120 டேஸ் ஆனவங்களுக்கு தான் இந்த ப்ராசஸ். 120 டேஸ் ஆகலை அவங்களுக்கு வந்து இந்த 600 பேக்கேஜ் காட்டாது. அப்போ நீங்கள் அப்கிரேடட் பிளான் மட்டும்தான் இருக்கும். இந்த 3 பிளான்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த 3 பிளானில் நீங்கள் அப்பயே பை பண்ணிக்கலாம். இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் 300 வாங்க போகிறாங்களா, 600 வாங்க போகிறாங்களா, 3000 வாங்க போகிறாங்களா, 1500 வாங்க போகிறீங்களான்றது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 600 பேக்கேஜ் வாங்கிக்கிறேன் அப்படின்னாக்கா 600 பேக்கை பை பண்ணுறீங்க. பை பண்ணோடனே உங்களுக்கு இங்கே 600 பேக்கேஜ் காட்டும். இதில் போயிட்டு செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டில் கட்டணுன்றது பேமெண்ட் எல்லாமே ஸ்லிப் காட்டும். ஸ்லிப் காட்டி அதில் வந்து டிரான்சாக்ஷன் ஐடி அடிக்கிறீங்க. அப்புறம் உங்களுடைய அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணக்குள்ள டிரான்சாக்ஷன் ஐடி எல்லாம் பார்த்து அது கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு அதை அப்லோட் பண்ணணும். ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட்டும் வைக்கணும். அதாவது க்ராப் பண்ணியோ எதுவும் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக வியூ காட்டணும். யாருக்கு எவ்வளோ அமௌண்ட் போட்டிங்க, யாருக்கிட்டேருந்து பேமெண்ட் போட்டது, யாருக்கு போய் சேர்ந்துருக்கு, இந்த டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் ஐடி எல்லாமே அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கணும். கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், ப்ளீஸ் கான்டாக்ட் வேர் அட்மின் நம்பர்னு சொல்லிட்டு. நீங்கள் அது பண்ணிட்டீங்கன்னா வித்தின் 24 ஹவர்ஸில் உங்கள் ஐடி ஆக்டிவேஷன் ஆகிடும். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். ஓகேவா? இந்த ப்ராசஸை செய்யறதுக்கு தான் அதாவது 120 டேஸ் ஆனவங்களுக்குலாம் இப்படி தான் நம்ம ஐடியை ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோவை நல்லா பார்த்துக்கிட்டு இதுபடி ஒர்க் பண்ண கற்றுக்குங்க. ஓகே, தேங்க்யூ.